நிறைய பேர் உழுவுறத பார்த்து மடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசணும் ஒரு பாதிலே நிறுத்திட்டு உடனே கிளம்பிட்டாரு. அவர் வாய் உடஞ்சு ரத்தம் வருது, அவங்க அப்பா கதறி கொண்டாந்து காலில் கொண்டாந்து போடுறாரு. ஓ நம்ம ஆம்புலன்ஸா உள்ள கட்சி கொடி இருக்குது, ஓகே அப்ப நம்ம ஆம்புலன்ஸோட அமைதியாகிறாரு. பாலத்துல அவர் பின்தொடர்ந்து நிறைய பேர் வராங்க. பின்தொடர்ந்து வரும்போது பாலத்துக்கிட்ட அந்த உள்ள டிவைடர்ல வந்து அடிச்சுக்கிட்டு 4 பேர் உழுவுறாங்க. பஸ் நிறுத்தி என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட ஒரு கேட்காத கட்சி தலைவர் நாளைக்கு பொதுமக்களுக்கு இதே மாதிரி அடிபட்டு செத்து போனாங்கன்னா அவர் எப்படி கேட்பாரு? 5 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு ட்விட்டர்ல வந்து அவர் வந்து பதிவிடுறாரு அப்படின்னா, குழந்தை 2 வயசு குழந்தை செத்து போயிருக்கு. அந்த குழந்தை எதுக்காக வந்து செத்துதுன்னு கூட தெரியலீங்க. வாய் உடஞ்சு ரத்தம் வருது, அவங்க அப்பா கதறி கொண்டாந்து காலில் கொண்டாந்து போடுறாரு. அந்த ஆள் அதை கூட பேசுறதுக்கு வழி இல்லாம ஒரு பாட்டுக்கு போறாரு. மைக்கு திருப்பி கேட்கறாங்க, ஒரு மீடியால கேட்கறாங்க 30 பேர் செத்துட்டு அவங்களோட வலி வேதனை என்னன்னு கேட்கறாங்க. அது கூட பேசாம திருப்பிட்டு ஒரு பாட்டுக்கு போறாருன்னா அவர்ல என்னங்க கட்சி தலைவர்? நாமக்கலுக்கு கரூருக்கு எவ்வளவு தூரங்க? 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துல வந்திருக்கலாம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு வந்துக்கிறாரு. 5 மணி நேரம் கழிச்சு வரும்போது இங்கிருந்து வர ஈரோட்டுல இருந்து வரவங்க வந்துட்டான். நாமக்கல்ல பேசிட்டு இருந்தவங்க அப்படியே பைக்ல ஒரு 1000 பேர் 2000 பேர் அப்படியே வந்துட்டாங்க. அப்ப என்னாச்சு நிறுத்தி நான் நாமக்கல் பேசணும் நிறுத்திட்டேன், நீங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு கூட சொல்லி கண்ட்ரோல் பண்ணாம அவர் பின்னாடியே வரணும்னு அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பலை காமிச்சு இந்த விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் காமிச்சு மாஸ்க் காமிக்கணுங்கிற ஒரு நினைப்பிலேயே ஒரு போதிலேயே இருக்கிறார். 2 ஆம்புலன்ஸ் உள்ள வருது, என்ன ஆம்புலன்ஸ் கூட தெரியாம ஓ நம்ம ஆம்புலன்ஸா உள்ள கட்சி கொடி இருக்குது, ஓகே அப்ப நம்ம ஆம்புலன்ஸோட அமைதியாகிறாரு. இதே வேற ஒரு ஆம்புலன்ஸா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? வரும்போதே அந்த ஆம்புலன்ஸ் அங்க அடிச்சு உடைக்கிறாங்க. கார் அங்க ஒரு கருப்பு கலர் காரை குறுக்க போட்டு இங்க எத்தனை பேர் செத்தா என்னன்னு தெரியாமல கட்சிக்கார காரை குறுக்க போட்டு நிக்கிறாங்க. போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி அவங்களை அடிச்சு துரத்துறாங்க. அவங்கள என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? எத்தனை பேர் செத்துக்கிறாங்கன்னு தெரியுமான்னு கூட தெரியாமலே காரை குறுக்க போட்டு அங்க நிறுத்தி வந்து சத்தமிட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கும்பலை கூட்டிட்டு திரட்டிக்கிட்டே பின்னாடி வந்து காமிச்சு மாஸ்க் காமிக்கணும். நிறைய பேர் உழுவுறத பார்த்து மடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசணும் ஒரு பாதிலே நிறுத்திட்டு உடனே கிளம்பிட்டாரு. அவர் கீழே உளுந்து மடியிறாங்க, ஒருத்தர் மூச்சு பயிற்சி இல்லாம இருக்கிறாங்க. மீட்டிங் டைம் 12 மணி தான். மக்களை தரணுங்கிறது தான் அவர் 7:20 உள்ள நுழைஞ்சாரு. 7:01 அப்புறம் எல்லாம் வேலை டைம், ஹார்ட் ஒர்க், சம்பள டைம், மக்களை தரணும் லேட்டா வந்தாரு.